நான்லாம் ஒரு மாதத்துக்கே 3 டைம் ஊருக்கு போயிட்டு வர ஆளுங்க. என்னடா 2 மாதம் ஊருக்கு போகிற வேலையே இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஊரில் கொஞ்சம் வேலை வந்துருச்சு. அதனால் நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து ஊருக்கு வந்து கிளம்ப போகிறோம். ஸோ திருச்சிக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்து கிளம்ப போகிறோம். ஸோ ஃப்ரைடே நைட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கையோட கிளம்பியாச்சு. கோயம்புத்தூர் வந்து கிளம்பும் போதெல்லாம் சுத்தமாக மழையே இல்லைங்க. திருச்சியை நோக்கி போக போக மழையும் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நானே யோசித்தேன், என்னடா அது மழை டைமில் தெரியாமல் வந்துட்டோம் போல், இங்கேயே எப்படின்னா இன்னும் நம்ம ஊர் சைட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க போனேன். சரி ஓகே வந்தாச்சு, வேலையை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி நான் இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே மழை பெய்யுதா பனி பெய்யுதானே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறமா நானும் வீட்டுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நாங்களும் போய் தோட்டத்தெல்லாம் வந்து சுற்றி பார்க்க போயாச்சுங்க. எப்போயுமே நமக்கு ஊருக்கு போனால் தான் வேலை போய் தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி ஊருக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். அங்கே போனால் கிளைமேட் வந்து வேறு மாதிரி இருந்துச்சுங்க. சீரியஸாக வந்துட்டு அங்கே ரொம்ப காற்றடிச்சிச்சு. அந்த காற்றுலேயே எல்லாத்துக்குமே வந்து ஃபீவர் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ நானும் இங்கே போனது ஒரு நாள், அடுத்த நாளே நான் வந்து ரிட்டன் வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா மழை இங்கே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. சரி ஓகே நமக்கு இங்கே ஒர்க் இருந்தனால கோயம்புத்தூர் வந்து ரிட்டன் கிளம்பியாச்சுங்க. See you in the next video guys. Tata, bye bye.